இனிய தமிழ் புத்தாண்டு நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். தமிழ் நல்வாழ்த்துக்கள். புது வருஷம். ஸோ ஹரே கிருஷ்ணா, ராதே ஷாம், ராதே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி வந்து புது வருஷம். நம்ம வருஷம் இந்த தமிழ் நியூ இயர் வருது நம்ம எல்லாருக்கும். இன்றைக்கி பகவான் இன்றைக்கி ஆக்சுவலி எல்லாருமே தூங்கிறதுக்கு ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் காலம் நம்ம எழுந்திருக்கும் போது பகவான் கண்ணை தான் நம்ம முழிக்கணும். இப்போ பின்னாடி பகவான் ஃபோட்டோ வருது. ஸோ நாம் காலம்பர் வந்து பகவான் கண்ணை தான் முழிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் புது வருஷம் நியூ இயர்னு இன்றைக்கி நான் தமிழில் வீடியோ பண்ணுறேன். முந்தானத்துக்கு ஹனுமான் ஜெயந்தி வீடியோ பண்ணேன். நான் யூடியூப்பில் போட்டாச்சு, இதை பார்த்துருவேன். முந்தானத்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் நியூ இயர் பற்றி கொஞ்சம் பேசலாம். அப்புறம் இன்னொரு டாபிக் பற்றியும் பேசலாம். ஸோ தமிழ் நியூ இயர்னால் இன்றைக்கி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். இன்றைக்கி இன்னிலேருந்து ஏன்னா இப்போ 25 2025 அந்த ஜனவரி 15 எல்லோரும் தை மாதம் நான் ஒரு இதில் பார்த்தேன். எல்லோரும் தை மாதம் பிறந்துருக்கு. தை மாதம் பிறக்கிறது பிறந்தாச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம சொல்ல முடிஞ்சுன்னா தை மாதம் பிறந்தாச்சு. ஸோ நல்லா காலம் பிறந்தாச்சு. ஸோ இன்னிலேருந்து நம்ம வேண்டிப்போம் கடவுள்கிட்ட. நம்ம இன்னிலேருந்து நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். இன்னிலேருந்து நமக்கு நல்ல காலம், இன்னிலேருந்து நமக்கு ஒரு நல்ல காலம், நல்ல நேரம். பக்தியில் இஸ்கானில் யார் இருக்காலும் அவளுக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். அப்புறம் இஸ்கானில் டிஓடி பக்தர்களுக்கும் அவளுக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். அவளுக்கும் சேர்த்து நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். நம்மளும் இஸ்கான்லேயும் இதே பக்தி பாவோட கடைசியாக எல்லோரும் வைஷ்ணவ சங்கம் கூட இருந்து நம்ம பகவத்தாம் போகிறோம். இங்கே நம்ம பகவான்கிட்ட வேண்டிப்போம். நம்ம இன்னிலேருந்து நமக்கு நல்ல காலம் பிறக்கணும். இன்னிலேருந்து நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ நம்ம ஆசைப்பட்டது எல்லாருக்கும் நிறைவேறணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டம் பட்டது, அளவுக்கு மீறி பட்டது. அதனால் எல்லாருமே தான் லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் பார்க்குறேன். கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது உலகத்தில் கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. இருந்தாலுமே அது வந்து நம்ம சொல்ல முடியாது கஷ்டம் இல்லைன்னு. கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்டிகை வருது, ஃபெஸ்டிவல்ஸ் வருது, வருதுனால நமக்கு ஒரு நல்லா இருக்குது ஒரு அனுபவம், அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அதுதான் வாழ்க்கை. என்னது சுவாரஸ்யம்னா என்னது? அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் லைஃப்னா அதான். லைஃப்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது பக்தி பாவம். நம்ம இஸ்கானில் கிருஷ்ண பக்தியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பௌத்திக உலகம் மெட்டீரியல் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம பக்தி பாவம் இருந்தாலும் அது பக்தி தான் உண்மையானது. பக்தி தான் ரியல். அது சிறந்தது பக்தி தான். பக்தியில் கிடைக்கிற சந்தோஷம், அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கி எதுலையும் கிடைக்காது தான் தோணுது. ஏன்னா பௌத்திக உலகத்தில் தெரியும், பௌத்திக உலகம்னாலே நமக்கு கஷ்டம்தான் வரும். பௌத்திக உலகம்னாலே நமக்கு கஷ்டம்தான் வரப்போகிறது. அது வரப்போகிறது இல்லை, வருது. பௌத்திக உலகம் நிம்மதியும் கிடையாது மெட்டீரியல் லைஃப்பில். ஆனால் பௌத்திக உலகத்தில் மெட்டீரியல் வேர்ல்ட்லேயும் பக்தி இருந்தால் இஸ்கான் இல்லை, நம்ம இஸ்கான்னு சொல்ல. ஏன் ஐயப்ப பக்தி, சிவபக்தி, முருக பக்தி,
இது மாதிரி இருந்தால் அவள் வந்து பக்தியாக இருக்கா. ஆனாலும் அப்போ அவளுக்கும் இந்த சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். பக்தியே இல்லாமல் பௌதிக உலகத்தில் நிறைய பேர் இருக்கா, மெட்டீரியல் வேர்ல்டில். சில பேர் பக்தி இல்லாமல் கடவுள் நம்பிக்கையும் இல்லை. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் வாழ்க்கை. நீ பகவானையும் கும்பிடல, ஒன்று நீ பக்தியும் பண்ணல. பிராமண குடும்பத்துலேயும் பிறந்து, நான் பேத்துக்கு சொல்கிறேன், பிராமண குடும்பத்துலேயும் பிறந்து சந்தியும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அது பண்ணல. பகவான் பூனை மட்டும் போட்டுதான் போகிறது. பிராமணன்னா நமக்கு தெரியும், பிராமணன்னா பூனில் போட்டால் மட்டும் பிராமணன் கிடையாது. பிராமணனுக்கு ஒரு இது இருக்குது. பிராமணன்னு நம்ம சும்மா சொல்லிக்கிறோம், பிராமணனுக்கு ஒரு இது இருக்குது. பிராமணன்னா எப்படி நம்ம வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. பிராமணன்னா நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுறது, சந்தி பண்ணுறது, அதெல்லாம். இதுதான் பிராமணனுக்கு ஒரு இது. அது என்ன சொல்லுவாதுக்கு, பிராமணனுக்கு ஒரு இது அழகு. ஒன்றும் பண்ணாமல் சந்தியும் பண்ணாமல் காயத்ரி ஜெபிக்காக பிராமணனா குடும்பத்தில் பிறந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் இருக்கா அப்படி. சில பேர் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றா, பொதுவாக சொல்கிறேன். தண்ணி அடிக்கிறா, ஸ்மோக் பண்ணுறா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறா. அப்போ அது மகா பாவம். அது நம்ம பிராமணன் குடும்பத்திலே பிறந்துட்டு அப்படி பண்ணோன்னா ரொம்ப மகா பாவம் அது. ஸோ நான் அன்றைக்கி வந்து ஹனுமான் ஜெயந்திக்கு வீடியோ பண்ணவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நம்மளோட இருந்தது ஹனுமான் ஜெயந்தி. நம்மக்கள் நம்ம அந்த கோயிலில் இருந்தது. அதுதான். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு அப்புறம் சாப்பாடும் புது வாட்ச் உங்களுக்கு தெரியுது. இந்த பழைய வாட்சுக்காக பார்த்துருவேன், அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுது. நான் என்னோட நிறைய ஹிந்தி வீடியோலையும் காட்டியிருப்பேன். நான் இந்த கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் வீடியோவில் பண்ணும்போது அது அப்போல்லாம் இல்லை, நான் நிறைய வீடியோவில் இந்த பழைய வாட்ச் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் இருந்திருக்கு. நிறைய வாட்ச் மாறிடுது சின்னத்துலேருந்து. இப்போது ஒரு வருஷம் ஒரு வாட்சாக மாறுறது. அதே மாதிரி கண்ணாடியும் இப்போது அடுத்த கண்ணாடி எதுவும் மாற போகிறது இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு என்னோட நான் நிறைய வீடியோவில் வெங்கடேஷ் சாஸ்திரி லெக்சர் என் சேனல் போய் உங்களுக்கு தெரியும். நான் ஹிந்தி, மராட்டி, தமிழ், இங்கிலீஷில் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் கண்ணாடியும் மாறி இருக்கு. முன்னாடி எல்லோ இருந்தது, இல்லை எல்லோ இருந்ததில்ல அவங்கள்ட்ட தான் எல்லோ இருந்ததுவா கண்ணாடி ப்ளூ இருந்தது. ப்ளூ கலர் கண்ணாடி நான் போட்டிருந்தேன். கண்ணு பிரச்சனை இருக்காது, கண்ணாடி போட்டிருந்தேன். அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. 23 அது போச்சு. சாரி சார், 24 தான். அது கண்ணாடி தொலைஞ்சு போயிடுது. அப்புறம் தான் இந்த கண்ணாடி உங்களுக்கு தெரியுமே, நான் எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுறேன். இந்த கண்ணாடி கண் பிரச்சனை அதுக்காக தான் கண்ணாடி போட்டேன். சின்னதுலேருந்தே எனக்கு கண்ணாடி போட்டாச்சு, 6 வயசுலேருந்து. இந்த கண்ணாடி நமக்கு தெரியும். இந்த கண்ணாடி தான் போட்டுருக்கேன் ஒரு வருஷமாக. ஸோ 23 24 24லேருந்து தான் போட்டுருக்கேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு கண்ணாடி போட்டு. அப்புறம் நான் அந்த நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன். 12 ஆழ்வார் பற்றி நான் பேசியிருக்கேன். வேதாந்த தேசிகா பற்றி நான் பேசியிருக்கேன். நிறைய வீடியோஸ் என்னோட பார்த்துருப்பேன் நீங்கள் தமிழ்லே. அப்புறம் சிவன், வைணவ், சைவம், நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன். ஸோ நிறைய அதே கண்ணாடி தான் அந்த ஒரு வருஷம் போட்டுருந்துக்கேன். கண்ணாடி மாறல, திருப்பியும் வாட்ச் புதுசாக மாறிடுது, அவ்வளோதான். புது வாட்ச் நீங்கள் பார்த்துருப்பேன் அன்றைக்கி ராம்நவமி அன்றைக்கி நான் அந்த காட்டினேன். ஸோ வீடியோ பண்ணேன் அன்றைக்கி, நீங்கள் பார்த்துருப்பேன். சரி, நம்ம அப்போ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கில் போகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயில் இருக்குது. நான் அன்றைக்கி அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெரியும், ஆதிகேசவ கோயில் பற்றி. ஆனால் அப்போ எனக்கு நான் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியும். தமிழில் தான் பண்ணிருந்தேன். இன்றைக்கி நான் நியூ இயர்னால விபூதி விட்டுருக்கேன் தானே. இப்போனா நம்ம இஸ்கானில் நம்ம டிவோட்டி தெரியும், நம்ம திலகு தான் விடுவோம். ஸோ
நம்ம இயர்லியும் நம்ம விபூதி தான் விடுவோம், தெரியும் ஜாஸ்தி நமக்கு. ஸோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னா, இன்றைக்கி ஆதிகேசவ் மந்திர் கோயில் பற்றி, தமிழ்நாட்டில் இருக்குல்ல அந்த கோயிலை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ரொம்ப டைம் இல்லை, நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் டைம் எடுப்பேன், அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், சாயந்தரம் அப்புறம் கோயில் போக வேண்டிய புது வருஷம்னால இன்றைக்கி. சரி நம்ம ஆரம்பிக்கலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம். நேற்றுக்கும் சத்சங் இருந்தது, அதனால் நேற்றுக்கு நான் சத்சங் போயிட்டோம் சாயந்தரம். பிரபு நாங்கள் எங்கள் இஸ்கான் குரு வைஷ்ணவ் குரு பரம்பரா, எங்கள் இஸ்கானோட கௌடியா பரம்பரா, சைத்தன்ய மகாபிரபு உருவாக்குனது நமக்கு தெரியும். அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, ஜெகத்சாக்ஷி பிரபுவும் சொல்லியிருக்கார் உங்களுக்கு. இஸ்கானில் சைத்தன்ய மகாபிரபு இருக்கார்ல, அவர் தான் நம்ம ஆதிகேசவ் கோயில் இருக்குல்ல தமிழ்நாட்டில், திருவத்தூரில் இருக்குது 1-2 கோயில் இருக்குது. அந்த ஆதிகேசவ் கோயில் பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் வச்சே நிறைய கோயில் இருக்குது. வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்லை, அதை வச்சு நிறைய கோயில் இருக்குது. அது எந்த கோயிலும் நமக்கு தெரியாது, ஒரிஜினலாக என்ன கோயில் தெரியாது. ஒன்று வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு இஸ்கானில் அவர் உருவாக்கினது கௌரநிதாய். இன்னொரு வந்து கௌரநிதாய் ஒன்று உருவாக்கினது சைத்தன்ய மகாபிரபு. இன்னொன்று வந்து நம்ம ராமானுஜாச்சாரியர் அவர் உருவாக்கினது, ராமானுஜாச்சாரியர். ஸ்ரீ சம்பிரதாய் வைஷ்ணவ சம்பிரதாய நம்ம ஐயங்கார் குரு ராமானுஜாச்சாரியர் அவர் ஒரு உருவாக்கினார் ஆதிகேசவ் கோயில். ஆனால் எது ஒரிஜினல் தெரியலன்னு நமக்கு. ஏன்னா நிறைய அந்த ஆதிகேசவ் கோயில் பெருமாள் கோயில் இருக்குல்ல தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் நிறைய அந்த கோயில் பேர் வச்ச நிறைய கோயில் இருக்குது. அதனால் எதுன்னு ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் எது நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து சைத்தன்ய மகாபிரபு உருவாக்குனது, இஸ்கானில் தெரியும் நமக்கு ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில். இன்னொன்று வந்து நம்ம ராமானுஜாச்சாரியர் உருவாக்குனது. சரி நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் மராட்டிலையும் வீடியோ பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு தெரியும். என் வெங்கடேஷாச்சி லெக்சர் தெரியும், வெங்கடேஷாச்சி லெக்சர் இருக்குது, உன்னுடைய விளாக்ஸ் இருந்தது பேர். அப்புறம் இன்னொன்று சேனல் இருக்குது, அப்புறம் வெங்கடேஷாச்சி டாபிக்ஸ் நான் இப்போ பண்ணுறேன். அப்புறம் வெங்கடேஷாச்சி கேமிங் சேனல்னு ஒன்று இருக்குது, அது நான் யூஸ் பண்ணதில்ல, அதை நான் இது பண்ணிட்டேன். உனக்கு தெரியும் எனக்கு நிறைய சேனல் இருக்குது, என்னோட 4 சேனல் இருக்குது. 2 வருஷமாக அது என் சேனல் ஓடிட்டுருக்கேன் தெரியும், 2023 23-24. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதிகேசவ் பெருமாள் கோயில் வந்து ஒன்று இருக்குது, பேயாழ்வார் உருவாக்குனது. பேயாழ்வார் வந்து ஒன்று வந்து மயிலாப்பூரில் இருக்குது, சென்னையில் ஆதிகேசவ் கோயில் வந்து. ஸோ நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஆதிகேசவ் பெருமாள் கோயில் இருக்குது, எத்தனை இடத்துல இருக்குது, இந்த கோயில் வச்சு எவ்வளோ கோயில் இருக்குது, அது நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதை பற்றி பாக்கி அந்த கோயிலை பற்றி எப்படி கோயில் உருவாச்சு, பகவானோட பெருமாள் கோயில் எப்படி உருவாச்சு, எப்படி ராமானுஜாச்சாரியர் நம்ம இவர் சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த இஸ்கானில் அவர் தான் அந்த பிரம்ம சமிதான்னு அந்த கோயிலில் உருவாக்கினார். இஸ்கானில் பிரம்ம சமிதான்னு சொல்லுவாள், பிரம்ம சமிதா. அதனால அந்த பிரம்ம சமிதா வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த ஆதிகேசவ் கோயிலில் உருவாக்கினார். ஸோ எந்த கோயில் ஒரிஜினல் தெரியும் நமக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ கோயில் இருக்குது, இந்த கோயில் வச்சு எவ்வளோ கோயில் இருக்குது, இந்த கோயில் பேர் வச்சு எவ்வளோ ஆதிகேசவ் பெருமாள் கோயில் பேர் இருக்குது, அப்புறம் எது ஒரிஜினல், அப்புறம் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம் டாப்பிக்கில். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று மயிலாப்பூரில் இருக்குது, பட் இன்னொன்று நம்ம போகலாம். அடுத்தது ஒன்று கன்னியாகுமரியில் இருக்குது, ஒன்று குலசேகரம்னு ஒரு இடத்துல இருக்குது, ஒரு ஸ்ரீபெரும்புதூர் ஒன்று இருக்குது, நம்ம ராமானுஜாச்சாரியர் பிறந்த இடம் அது. ஸ்ரீரங்கமில் அவர் உடலை அவர் பாடி அவர் இதாச்சு. அப்புறம் அவர் ஸ்ரீபெரும்புதூர்னு ஊர் இருக்குது, அங்கே அவரோட இப்போ ராமானுஜாச்சாரியர் அங்கே பிறந்தார்.
அப்போ ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது. இப்போ எது ஒரிஜினல் நம்ம பார்த்துடலாம். இப்போ சைத்தன்ய மகாபிரபு இப்போ மொத்தம் 4-5 கோயில் இருக்குது. இதே நிறைய கோயில் இருக்குது, வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்லை, நிறைய கோயில் இருக்குது. பார்த்துடலாம். The Adikeshava Perumal temple in Tiruvattar, Kanyakumari district, Tamil Nadu, significant because it's where Chaitanya Mahaprabhu நமக்கு தெரியும். நம்ம கிருஷ்ணர் தான் வரும் இஸ்கானில். சைத்தன்ய மகாபிரபு கும்பிட்ற கௌரன் டைப். சைத்தன்ய மகாபிரபு the founder of Gaudiya Vaishnava movement. Gaudiya Vaishnava movement. சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம இஸ்கானில் அவர் உருவாக்குனது நமக்கு தெரியும். அப்போ அவர் வந்து இட்ஸ் said to have discovered the 5th chapter of Brahma Samhita. This temple is located near the Kerala Tamil Nadu border. அங்கே தான் இருக்குது. Elaboration: Chaitanya Mahaprabhu visits. Chaitanya Mahaprabhu, a prominent figure in a Bhakti movement and the founder of Gaudiya Vaishnava sect, visited the Adikeshava Perumal temple during his South India tour. எவ்வளோ 1510 AD அப்போ பண்ணது. 1510னா ரொம்ப வருஷம் முன்னாடி. 1510 ADயில் அந்த ஏரா ரொம்ப அப்போ 500 வருஷம் முன்னாடி. Discovery of Brahma Samhita. He is believed to have discovered the 5th chapter of Brahma Samhita, a sacred scripture. Within the temple, the Brahma Samhita is considered of a very old and important text. Temple significance. The temple is significant religious site, particularly for Gaudiya Vaishnavites. It is also one of the 13th Malay Natu Divya Desham's holy places. அப்போது இந்த கோயில் வந்து ஒரு இடத்துல இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இது ஒரு போட்டிருக்கு மலை நாட்டு திவ்ய தேசம்னு. Architectural details. The temple structure is similar to that of the Sri Ananta Padmanabha Swami temple in Trivandrum. The deity Lord Sri Adikeshava Perumal is depicted in a Bhujanga Shayanam posture, sleeping on a serpent. Is a large 22 feet in length. இப்போ இது இந்த கோயில் வந்து போட்டிருக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபு உருவாக்குனது. ராமானுஜாச்சாரியார் கோயில் தெரியும் நமக்கு, ஆனால் சைத்தன்ய மகாபிரபு உருவாக்குனதுன்னு தெரியும். இது நான் இப்போ போத்தானே எங்கே இது ஸ்ரீபெரும்புதூர்னு ஒன்று இருக்குது, திருவத்தூர்னு ஒரு கோயில் இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு உருவாக்குனது ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில். அப்போ இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் சொல்கிறான். இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கோயில் இருக்குது. நமக்கு தெரியும் குணசீலம் கோயில் இருக்குது, தாண்டொன்றி மலை இருக்குது, உப்புலியப்பன் இருக்குது, அப்புறம் திருப்பதி வெங்கடாச்சலபதி, அப்புறம் கோவிந்தராஜ பெருமாள், நிறைய கோயில் இருக்குது. ஆதிகேஸ்வர் இருக்குது, பார்த்தசாரதி மூலாழ்வார், குணசீலம் தாண்டி உப்புலியப்பன், அத்திவரதர். இந்த பின்னாடி ஒரு ஃபோட்டோ தெரியும், எங்கள் வீட்டில் இருக்குது அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து என்ன இருக்குன்னா, நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி பேச. இந்த கோயில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் கோயில் வேறு. எப்படி குணசீலம் கோயில் வந்து சொல்கிறான்னா, மென்டல் இல்னஸ்க்கு அந்த கோயில் ரொம்ப நல்லதுங்கிறா. மென்டல் இல்னஸ்க்கு அப்படின்னா மைண்டு ப்ராப்ளம்க்கு. ஆனால் இந்த காலத்தில் வியாதிங்கிறது எல்லாருக்கும் வரதில்லை. என்னன்னா ஒரு சின்ன கோவம் வந்தாலுமே பைத்தியன்னு பட்டம் கட்டிடுவா. பொதுவாக சொல்கிறேன், பைத்தியன்னு பட்டம் கட்டிடுவா. ஆனால் இந்த உலகத்தை கொலை பண்ணுறான், பலாத்காரம் பண்ணுறான், கருப்பளிக்கிறான், இவெல்லாம் வேணும்னே பண்ணாலுமே
இவன் சொல்லுவான் தெரியாம பண்ணிட்டான். ஆனால் வியாதி இருக்கு இல்லை, வியாதின்னு இல்லை, கொஞ்சம் கோவப்பட்ட போகிறோம் உடனே வியாதி. ஏன்னா இந்த சைக்காலஜி ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. எதனால்? சாப்பாடு சரியில்லை, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுல, உடம்பு ப்ரோட்டீன் விட்டமின் கம்மியாக இருக்குது, அப்புறம் உடல் பயிற்சி ஒன்றும் கிடையாது, யோகா பிராணாயம் எக்ஸசைஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போ உடம்பு அப்படி தான் இருக்கும். வாக்கிங்காவது போகலாம், வீட்டில் வாக்கிங்காவது போகலாம், அது நல்லது. வீட்லேயும் வாக்கிங், மொபைல் சாதா போக வேண்டாம், மொபைல் வச்சுட்டே இப்படி வாக்கிங் போடுறவன் அதுவும் பரவாயில்ல. நானும் வீட்டில் அப்படி தான் மொபைல் ஏதாவது இயர்ஃபோனை பாட்டு கேட்டுட்டு எப்படி வாக்கிங் மொபைல் வச்சுட்டு, அதுவும் நல்லது தான். வாக்கிங் பண்ணுறதும் நல்லது தான். வாக்கிங் பண்ணி நான் தெரியும், நான் ரொம்ப பழைய வீடியோவில் ரொம்ப குண்டாக இருந்தேன், உங்களுக்கு தெரியும். நான் ஹிந்திலலாம் வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி என் கழுத்துலாம் இப்போ பாடியை ரொம்ப ஸ்லிம் ஆகிடுது. நான் ரொம்ப குண்டாக இருந்தேன், இப்போ ரொம்ப ஸ்லிம் ஆகிடுது. இந்த வீடியோவில் பார்க்க தெரியும் உங்களுக்கு, இந்த 2 வருஷமாகவே இப்போ ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன், கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டேன் நான் இப்போ. ஸோ பாடி மெயின்டைன் பண்ணோன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு அது எக்ஸசைஸ் பண்ணோம், ஜிம்முக்கு போக வேண்டியிருக்கு, பவுடர் சாப்பிட வேண்டியது, ப்ரோட்டீன் பவுடர், வெயிட் லிஃப்ட் தூக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ண. ஆனால் ஜிம்முக்கு போனாலுமே இப்போது ரொம்ப இதாக இருக்குது. ஜிம்முக்கு போகிறதுமே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன் தெரியுமா? நமக்கு தெரியும், நம்ம புனித் ராஜ்குமார் ஆக்டர் தெரியும், அவர் வந்து ஜிம்மில் போகிறனால அவருக்கு அந்த வெயிட் லிஃப்ட் தூக்கிறனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது, கார்டியக் அரெஸ்ட். அதனால் ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் வீட்டிலே பண்ணால் எக்ஸசைஸ் வீட்டிலே பண்ணால் நல்லது. நம்ம வாக்கிங் பண்ணால், ஜாகிங் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சது. ஸோ வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். போகலாம் ஜிம்முக்கு, ஆனால் அந்த வெயிட் தூக்கிறது அது கொஞ்சம் அவாய்டு பண்ண நல்லது தான். ஏன்னா வெயிட் நிறைய பேருக்கு எப்படியா இருக்குன்னா, வெயிட் தூக்கும் போது கை ஸ்லிப்பாகி அவர் நெஞ்சிலே விழுந்துருது. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். விழுந்து அங்கே ஆன் த ஸ்பாட் அவள் போயிருக்கா, ஜிம்மிலே அவள் இறந்துருக்கா. ஏன்னா அந்த வெயிட் வந்துருக்குல்ல, எவ்வளோ அது வஜன் தெரியாது, எவ்வளோ வெயிட்னு தெரியாது. அது நம்ம தூக்கணும்னா நமக்கே கை வலிக்கும் சொல்லிட்டேன், எவ்வளோ நேரம் தூக்கணும்னு. ஆனால் நெஞ்சில் என்ன ஆகும், நெஞ்சு எலும்பு உடஞ்சி எவ்வளோதான் ஆளுகாலி. அதனால் ஜிம்முக்கு போகிறது அவளை சொல்ல முடியாது, நல்லது தான் ஜிம்முக்கு போகிறது. ஆனால் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது அதோட நல்லதான் சொல்லுவாங்க, யோகா பிராணாயம். ஜிம் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஜிம் ரொம்பவும் நல்லது கிடையாது ஜிம்மு. ஏன்னா அப்புறம் இந்த ஸ்டிராய்டு போடுறது, சீட்டிங் பண்ணுறது, அந்த மசில் வளர்க்குறோன்னு ஒன்றும் பண்ண மாட்டா, எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. அந்த ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் அது எப்படி கையில் இப்படி ஒழுங்கு போட்டோன்னா, இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த மசில் பைசெப்ஸையும் வந்துடும் இப்படி தானாகவே. ஆனால் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால வியாதி தான் வந்திருக்கு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்டிராய்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரிஜினலாக எக்ஸசைஸ் பண்ணி அந்த பாடி வளர்க்குறது அதுதான் நல்லது. பிக்சரில் பார்த்தோம்னா மூவியில் இதில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அதில் பார்த்தோன்னா நம்ம பாலிவுட்காரா டாலிவுட்காரா என்ன பண்ணுறேன்னா, பிக்சரில் 6 பேக் ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு ஒரிஜினலாக வைக்க மாட்டான். இப்போது டெக்னாலஜி வந்துருதேன், கிராஃபிக்ஸ் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்துருதே, சிஜிஐ. அதனால் என்னன்னா 6 பேக்ஸ் வரதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாவா, டிவியில் கட்டுறதுக்கு 6 பேக்ஸ் எப்படி பண்ணோன்னா, இப்போ இந்த வயர் இருக்குது, உடம்ப பாடி இல்லை ஷர்ட் கழட்டிடுவா, ஷர்ட்லெஸ். அப்போ என்ன பண்ணுவான்னா, அதில் அப்படி கேமரா ஃபோக்கஸ் பண்ணுவான். அதை சிஜிஐலோ அந்த விஎஃப்எக்ஸ்லையோ அதை எடிட் பண்ணி 6 பேக்ஸ் மாதிரியே உருவாக்கிடுவாங்க. அப்போ நம்ம பார்க்குறதுக்கு தெரியும் ஒரிஜினலாகவே 6 பேக்ஸ்னு. அந்த 6 பேக்ஸ் கிடையாது, அவளுக்கு ஃபேமிலி பேக் தான் அது. 6 பேக்ஸ் கிடையாது அவளுக்கு. ஏன்னா 6 பேக்ஸ் அப்படி இருக்காது. 6 பேக்ஸ் எப்படி இருக்கணுமா, 6 6 பேக்ஸ். 6 பேக்ஸ்னால் எவ்வளோ இருக்கும், 1 2 3 4 5 6 தான் 6 பேக்ஸ். ஆனால் நமக்கு 6 பேக்ஸ் இல்லை. இது இது தொப்பை இருக்குது, 6 பேக்ஸ் கிடையாது.
இது வந்து நார்மல் பாடி, எல்லாருக்கும் தொப்பை இருக்குது. ஆனால் எல்லோரும் பாடி பொருத்தம், மனுஷ பாடி பொருத்தம், அது ஹியூமன் பாடி பொருத்தம். சில பேர் குண்டாக இருப்பா, சில பேர் ஒல்லியாக இருப்பா, சில பேர் ஸ்லிம்மாக இருப்பா, சில பேர் ஃபிட்டாக இருப்பா. அது பாடியோட கெப்பாசிட்டி, எல்லாருக்கும் பாடி ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் திங்கிங் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் அவள் பாடி பொருத்தம், பாடி கெப்பாசிட்டி மேலே அது, அவ்வளோதான். அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதான் அந்த ஆதிகேசவ பெருமாள் மந்திர் வந்து கோயில் வந்து நம்ம தேவஸ்தானம்னு சொல்லுவோம். தேவஸ்தானம்னா என்னது? இன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அன்றைக்கி நான் ஷேவிங் பண்ணல, இன்றைக்கி புதுசாக உங்களுக்கு ஷேவிங்கில் தெரிகிறேன், க்ளீன் ஷேவை. முன்னாடி வீடியோலாம் ஷேவ் பண்ணிடல, ஒரு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் ஷேவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட புதுசாக லுக்கில் தெரியுறேன். ஸோ அந்த ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கிற மந்திர் இருக்கேன், தேவஸ்தானம்னு சொல்லுவாள். தேவஸ்தானம்னு என்னது? தேவனா பகவான், ஸ்தானம்னா பிளேஸ், தேவஸ்தானம். திருப்பதி இருக்கு, திவ்ய தேசம்னு சொல்லுவாள், அதே மாதிரி தேவஸ்தானம், பிரபந்தம், நிறைய கோயில் இருக்குது. அப்படி நம்ம திருக்கட்சி நம்பிகள் தெரியும், அவர் ஆழ்வார்லேருந்துலாம் வருவார் அவர். அப்புறம் நம்ம இந்த ஆழ்வார் திரு பாடல்கள், ஆண்டாள். அப்போது ஆண்டாள் நம்ம தெரியும், நம்ம ஆண்டாள் வந்து நம்ம பெருமாளின் ரொம்ப பக்தி. எப்படி நம்ம சிவபக்தியில் எப்படி 16 நாயன்மார்கள் இருக்காரோ, மீனாட்சி அம்மன் மதுரை நம்ம தெரியும், அதே மாதிரி விஷ்ணு பக்திலையும் கிருஷ்ண பக்தி ஏதோ ஒன்று, அதுலேயும் ஆண்டாள் தாயார் வந்து ரொம்பவே பகவான் பக்தி. ஆண்டாள் தேவி வந்து, ஆண்டாள் தாயார் வந்து ரொம்பவே பகவான் பக்தி. ரொம்பவே எப்போ பார்த்தாலுமே அவள் பகவான் நினைப்பு தான், 24 மணி நேரம் விஷ்ணு ஸ்மரன் ஒன்லி. ஒவ்வொரு பகவானை நினச்சிட்டே இருப்பான், மனசாரையும் மைண்டாலேயும், மனசாரையும் மூலையால் நினச்சிட்டே இருப்பா பகவான் எப்போ பார்த்தாலுமே. 24 ஒரு அவளுக்கு ஒரு வேலை கிடையாது, ஒன்லி பகவான் நினைக்கிறதா அவள் வேலை. பாக்கி நம்ம சொல்லலாம் வேற, நமக்கு வேலை இருக்குது வீட்டில் நிறைய, நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், வீட்டு வேலை இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன, அவளுக்கு ஒரு கவலை கிடையாது, அவள் சாப்பாடு பற்றி அவளுக்கு கவலை கிடையாது. நம்ம இஸ்கான்லேயும் நேற்றுக்கு நம்ம சத்சநாத பிரபுஜி சொல்லியிருந்தார், தமிழ் பிரபுஜி தான் வரும், அவர் சொல்லியிருந்தார் கதையில். அவர் ரொம்ப வரிஷ்ட பக்தி அவர், ஆனால் இனிஷியேஷன் அவர் ரொம்ப தீட்சா எடுத்துட்டு ரொம்ப நான் பக்தி அவர். அப்போ அவர் சொல்கிறார், நம்ம நேற்று பிரபுவாத பற்றி பேசியிருந்தார் அவர். இஸ்கான் நம்ம குரு பரம்பரா வைஷ்ணவ ஆச்சாரியர் இருக்கார், சடகோஸ்வாமி, குரு பரம்பரா நிறையபடி இருக்கார், ஹரிதாஸ் டாக்கூர், அப்புறம் சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஈஸ்வரபுரி, நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட குரு. ஈஸ்வரபுரி யாரு? நம்ம இஸ்கான்ல சைத்தன்ய மகாபிரபுவோட அவர் குரு ஈஸ்வரபுரி தெரியும் நமக்கு. சிவானந்த பண்டித் என்னாச்சுன்னா நம்ம ஜகாய் மதைக்கே கிருஷ்ண நம்ம சைத்தன்ய மகாபிரபு உத்தார் பண்ணிட்டார் அவருக்கே. ஆனால் சிவானந்த பண்டித் எப்படின்னா, சிவானந்த பண்டித் அவர் வந்து என்னாச்சுன்னா, ஒரு நம்ம தெரியும் சிவானந்த பண்டித் நம்ம இஸ்கானில் நித்யானந்த் மகாபிரபு வந்து ஒரு சிவானந்த பண்டித்தை எத்தி உதச்சிட்டார் கோவத்தில். உங்களுக்கு என்ன அந்த ஃபோட்டோன்னு நான் காட்டுறேன் அந்த சிவானந்த பண்டித் பற்றி. அப்போ நேற்று பிரபுவாதா பற்றி கதா, நேற்று சத்சங்கம் இல்லை, பிரபுவாதா பற்றி பேசியிருந்தார் அந்த பிரபுஜி. அவர் சொல்கிறார் பிரபுவாதா பற்றி. பிரபுவாதா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அவர் டிசைபிள், அவர் சிஷ்யரும் சரி இஸ்கானில் பிரபுவாத பக்தியில் ரொம்ப சின்சியர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கூட. அவர் டிசைபிள், அவர் சிஷ்யரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. ஏன்னா நம்ம பிரபுபாதா மாதிரி குரு இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே கிடையாது முதல்ல. இப்போ நம்ம ஜெகநாத்ஜி கும்பிடுறோம், கௌரவத்தாய் கும்பிடுறோம், கிருஷ்ண பல்ராம்,
ராதாகிருஷ்ணன், வேணுகோபால், டிடி. நம்ம வேற விதமாக பகவானை எல்லா ரூபத்துலேயும் பகவானை கும்பிடுறோம். விட்டல், ருக்மிணி, திருப்பதி பாலாஜி, நரசிம்மர், வரார், நம்ம எல்லா ரூபத்துலேயும் பகவான் கும்பிடு. அவர் பகவான், அவர் என்னென்ன பண்ண முடியும். ஆனால் பிரபுபாதா நேற்றுக்கு கதையில் சொல்லியிருந்தார் பிரபுஜி. பிரபுபாதா நம்ம பாகவதம் கதை கேட்டிருக்கோம். பகவத்கீதாலேயும் அவர் பகவத்கீதா தெரியும் நமக்கு இஸ்கானில். ஆனால் நம்ம ஹரே கிருஷ்ணாவோட இஸ்கானில் தெரியும் நமக்கு கௌடியா பரம்பரை, வைஷ்ணவ பரம்பரை. ஸோ அதில் இஸ்கானில் என்னென்ன இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், ஒரு 24/7 நம்ம இஸ்கான் கோயிலில் சேவை பண்ணிகிட்டே இருப்பாள். 24/7 ஒரு இது இல்லாமல் சேவை பண்ணிகிட்டே இருப்பாள். எப்போ பார்த்தாலுமே அங்கே சேவா ஆனந்தம் தான் அங்கே எப்போவுமே, பக்தி. ஸோ அப்போது பிரபுவாதா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாரான். ரொம்பவே அவருக்கு டைம் பஞ்சுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாரான். ஆனால் பிரபுவாத புக்ஸ் நீங்கள் படிச்சிருவேன். பிரபுவாதா புக்ஸில் போட்டிருக்கு, எவ்வளோ போட்டிருக்குன்னா அதில் பிரபுவாத புக்ஸில் அதை படித்தாலே நமக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏன்னா அதில் பிரபுவாதா புக்ஸில் போட்டிருக்க ஸ்டோரி அவருடைய ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு பிரபுவாதா. நம்ம சும்மா நம்ம வாழ்க்கையை நினச்சி இவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, எனக்கு ரொம்ப இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நமக்கு கஷ்டமே கிடையாது. முன்னாடி நம்ம அந்த ஈகோ பார்ஷாலிட்டி வச்சுட்டு அகம்பாவம் ஆணவத்தில் ஆடின்னு இருக்கோம். நம்ம கஷ்டம் கிடையாது, நம்ம பகவான்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனசில் அழுக்க வச்சுட்டு அதோட இந்த வைஷ்ணவ சங்கல போகிறோம், இஸ்கானில் கிருஷ்ண பக்தி பண்ணுறோம். நம்ம இஸ்கானில் நம்ம மனசு சுத்தம் கிடையாது. பக்தியிலும் சரி, நான் பக்தியில் நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம், இஸ்கான் நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கோம், கௌடியா வைஷ்ணவ் நம்ம இந்த வைஷ்ணவ சங்கில் நம்ம இருக்கோம் பக்தியில். ஆனால் நம்ம வெறும் நம்ம வைஷ்ணவ பொஷா போட்டு திலை கொட்டிட்டு கண்டி மாலை போட்டு ஜபமாலை கையில் நம்ம வைஷ்ணவ நம்ம சொல்லிக்க முடியாது. 50 ரூபா அந்த டூப்ளிகேட் வைஷ்ணவ், 50 ரூபா டூப்ளிகேட் வைஷ்ணவ், 50 ரூபாயா. ஆனால் வைஷ்ணவ் எப்படி இருக்கணும்னா லட்சணம், அதுக்கு நம்ரதாபாவம் இருக்கணும்னா, கருணாபாவம் அதுவும் இருக்கணும். அப்புறம் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசுறது, திமிர்த்தனம், அகம்பாவம், ஈகோ, பார்ஷாலிட்டி இதெல்லாம் காட்டாம வேற என்னது, கோவங்கிறது வரதான் செய்யும். ஏன்னா பிரபுவாதா இது கதையில் கேட்டிருந்தேன் பிரபுஜி வாயால். பிரபுவாதாவே ரொம்ப அவர் சிஷ்யர்கிட்ட கோவப்படுவாராம். என்ன சொல்லுவாருன்னா, யூ ஆர் ராஸ்கல் அப்படியே திட்டி வரான் பிரபுவாதம் டைரக்டா. இது பிரபுஜி சொல்லியிருந்தார், டைரக்டா அவர் வாயில் திட்டிட்டு வரான், யூ ஆர் ராஸ்கல். யார் எப்படி வருத்தப்படுவா, யார் எப்படி அவர் எப்படி வருத்தப்படுவார், புண்படுவா, பிரபுவா தவறவிடுவான். டைரக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தெரியுது, அதான் பிரபுவாதம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கூட அவர் பிரபுவாதம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கூட, டைம் பஞ்சுவாலிட்டி. ஆனால் அவருக்கு ஒரு அகம்பாவம் பிரபுவாதாக்கு. நான் ஒரு குருவாச்சேன் பிரபு, நம்ம இஸ்கான் பிரபுவாதா நம்ம இஸ்கான் இந்த இயக்கத்தை பெருசாக ஆக்கியிருக்கார். அவர் தான் காரணம். அவருக்கு இன்னைக்கு விஸ்வகுரு, ஜெகத்குரு நம்ம பிரபுவாதா சொல்கிறோம். நம்ம குரு பரம்பராலே நம்ம சட கோஸ்வாமி நம்ம கும்பிடுறோமே. இன்னைக்கு இஸ்கான் நம்ம இவ்வளோ ஃபெசிலிட்டி, கிருஷ்ண பக்தியில் வைஷ்ணவ சங்கத்தில் இவ்வளோ ஆனந்தம் கிடைக்கிறது, எவ்வளோ ஃபெசிலிட்டி கிடைக்கிறது, எவ்வளோ சுவிதா கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே நம்ம பிரபுபாதா தான். அதனால தான் இஸ்கான் கோயிலில் நம்ம தெரியும், எல்லா இஸ்கான் கோயிலையும் பிரபுபாதாக்குன்னு தனியாக ஒரு அர்ச்சா விக்கிரம் அவர்கள் செலவு வச்சிருக்கான். ஏன் தெரியுமா, பிரபுபாதாவுன்ட்டு பிரபு சொல்லியிருந்தார். எதுக்கு அவர் செலவு வச்சிருக்காருன்னா, பிரபுபாதாவோட நம்ம பிரபுபாதாவோட நம்ம இந்த வைஷ்ணவன் தான் பண்ணுறோம்ல கிரிட்டிசைசம்னா வைஷ்ணவன் தானே கிரிட்டிசைசம் தான், திட்டுறது, நிந்தா பண்ணுறது, நாமப்படாது. அது இந்த தப்புலாம் பண்ணுறோம்ல, இந்த தப்பெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் பிரபுவாதா அவர் மேலே ஏற்றுக்கிறார், அவர் ஏற்றுக்கிறார் பாவத்தெல்லாம்.
వాళ్ళ மன்னிச்சிரு వాళ్ళ பக்தியோட பகவான்கிட்ட கேட்டுண்டு வேண்டிண்டு பிரபுபாதா வந்து நம்ம எல்லாரும் பாவத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கிறார். பகவான்கிட்ட வேண்டிட்டு பிரபுபாதா நம்ம எப்படி இருக்கோம்? பேருக்கு தான் நம்ம வைஷ்ணவ், பேருக்கு தான் நம்ம இஸ்கானில் வைஷ்ணவாக இருக்கோம். இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை இஸ்கானில் நம்ம பேருக்கு தான் வைஷ்ணவ் கிருஷ்ண பக்தியில். பாக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? கிரிட்டிசைசம், வைஷ்ணவ் நிந்தா. தீக்ஷாவுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரபுஜி சொல்லியிருந்தார், தீக்ஷாவுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சபதம் வாங்குவோம். நான் வந்து தீக்ஷா வாங்கினேன், இனிஷியேஷன் வாங்கினேன்னா நான் வந்து 16 மாலை 16 நம்ம தெரியும் இஸ்கான் நம்ம இஸ்கான கிருஷ்ண பக்தி வந்து 14 மாலை 16 ரவுண்ட்ஸ். அப்புறம் 4 நியமம் பிரபுவாக உருவாக்குன நம்ம இஸ்கான் தெரியும். இஸ்கான் நம்ம தெரியும் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில். அப்போது நான் 14 மாலை டெய்லி ஜெபிப்பேன், 16 ரவுண்ட்ஸ். தீக்ஷா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சபதம் வாங்குகிறோம். 4 நியமம் பிரபுவாத உருவாக்கணும் நான் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். 4 நியம்ஸ், 4 ரூல்ஸ் இன் இஸ்கான். ஹரே கிருஷ்ணா மூமெண்ட். அப்போது ஆனால் நம்ம ப்ராமிஸ் பண்ணுறோம், நம்ம சபதம் வாங்குகிறோம். என்ன ஆகுது? தீக்ஷா வாங்கியாச்சா, அதுக்கு முன்னாடி 14 வாரம் டெய்லி ஜெபிப்போம். தீக்ஷா வாங்கியாச்சா, ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் நீங்கள் பாருங்க. தீக்ஷா வாங்கியாச்சா, பார்க்கவோ போகிறா? யார் பார்க்க போகிறா? யார் கேட்கவோ போகிறா? நம்மளை நம்ம வாட்டு தீக்ஷா வாங்கினதுக்கப்புறம் நம்ம சாண்டிங்கே அது இதே ரெகுலர் ரொட்டீனே மாறிடும். தீக்ஷா வர்றதுக்கு முன்னாடி நம்ம 16 மாலை ஜெபிச்சிருந்தோம், வாங்குறதுக்கு முன்னாடி ஜெபிப்போம், கொஞ்சம் ஆகும் அட்லீஸ்ட். தீக்ஷா வாங்க அப்புறம் அது அப்படியே மாறிடுது. 2 மாலை, 4 மாலை, 5 மாலை. இதான் நம்ம லட்சணம். ஏன்னா தீக்ஷாங்கிறது இல்லை, நானும் தீக்ஷா வாங்கலை. நான் ரொம்ப சின்ன வயசு தான், எனக்கு ஒரு 19 வயசு தான். நான் ஜூனியர் தான். தீக்ஷாங்கிறது ஒரு தகுதி வேணும். என் ஃபேமிலியிலே யாரும் தீக்ஷா வாங்கலை. நாங்கள் இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் கிருஷ்ண பக்தியில் வைஷ்ணவ சங்கில் இந்த 10 வருஷம் 11 வருஷமாக நாங்கள் இஸ்கானில் கிருஷ்ண பக்தியாக இருக்கோம் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில். ஆனால் நாங்கள் தீக்ஷா வாங்கன்னு நினைக்கவே இல்லை. எங்கள் சத்சங்கத்துலேயே ஒரு 2 மாதாஜி ஒரு பிரபுஜி இருக்கா, அவள் கூடமே தீக்ஷா வாங்கலை. ஆனால் தீக்ஷா வாங்கிறதுக்கு என்ன வேணும்னா, தீக்ஷா வாங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. தீக்ஷா வாங்கினாலுமே அது ஒரு நியமம் ஃபாலோ பண்ணோம். அதுக்கு நம்ம நிறைய இது பண்ணோம். ஈஸி கிடையாது. தீக்ஷா வாங்குறதுல சும்மா விளையாட்டு கிடையாது. தீக்ஷா வாங்குறனா அது கடையில் போய் 1 கிலோ அரிசி கேட்குற மாதிரி இருக்குது. அப்படி கிடையாது. தீக்ஷா வாங்கினா நிறைய நியமம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கிரிட்டிசைசம், வைஷ்ணவ் நிந்தா பண்ணாமல் இருக்கணும். இதை நம்ம பண்ணோம், அவ்வளோதான், போச்சு. அதுவும் தீக்ஷா வாங்கிட்டோமே. முதல்ல தீக்ஷா வாங்காமலே நான் இப்போ கண்டி மாலை போட்டிருக்கேன். இந்த கண்டி மாலை போட்டுமே போட்டிருக்கேன். இந்த கண்டி துளசி மாலை இஸ்கான் நம்ம போடுவோம். இஸ்கான் கண்டி மாலை துளசி மாலும் போடுவோம் கிருஷ்ண பக்தியில். ஏன்னா கிருஷ்ண பக்தினா கிருஷ்ண விஷ்ணுன்னா ஒன்று, கிருஷ்ண பக்திக்காரன் வைஷ்ணவ் நம்ம இஸ்கான் ஃபாலோ பண்ணுறோம் தெரியும் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட். அப்போ நம்ம கண்டி மாலை போட்டுமே துளசி மாலை போட்டுமே நம்ம வந்து தீக்ஷா போடக்கூடாது. தீக்ஷா போடலாம், வைஷ்ணவன் தான் பண்ணக்கூடாது, போடாமலே பண்ணக்கூடாது. கண்டி மாலை போட்டுமே வைஷ்ணவ் கிரிட்டிசைசம், வைஷ்ணவன் தான் பண்ணக்கூடாது. பெரிய பாவம். நான் அதை அனுபவிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். நான் வைஷ்ணவன் தான் பண்ணோம். பகவான் இருக்கார்ல சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பகவான் சொல்கிறேன், என்ன சொல்லு பரவாயில்ல, என்ன திட்டு பரவாயில்ல, ஆனால் என் பக்தர்களை திட்டிடாது. ஏன்னா பக்தர்கள் திட்டினா அவர் பிடிக்காது. ஏன்னா உலகத்தில் எல்லா ஜீவராசியுமே பகவான் திட்டு வந்திருக்கு, எல்லாமே அவரோட தான். அப்போது அவர் பக்தர்கள் திட்டினா வைஷ்ணவ் நிந்தா, வைஷ்ணவ் கிரிட்டிசைசம், நாமபரத் நம்ம பண்ணால் இஸ்கானில் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் கிருஷ்ண பக்தியில் அப்போ பகவான் நம்மளை புழிஞ்சு எடுத்துரும். அப்படியே
நம்ம பண்ணோன்னா பக்தியில் போச்சு, பகவான் நம்மளை அப்படியே துவைச்சி எடுத்துருவார். நம்ம ஏண்டா வைஷ்ணவம் தான் பண்ணோன்னு ஆயிரும், ஏண்டா இந்த ஆளை பகச்சிட்டோன்னு ஆயிரும். அப்படி நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சுருவார். வைஷ்ணவன் இருந்தால் பண்ணவே கூடாது. ரொம்ப பெரிய அதுக்கு விளைவை சந்திக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் பண்ணோன்னா பெரிய கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். அதை அவ்வளோதான். அதனால் வைஷ்ணவன் இருந்தால் நம்ம எவ்வளோ தப்பிக்க முடியுமோ, எவ்வளோ நம்ம நமரத்தா பாவாக இருக்கோமோ, அம்பலாக இருக்கோமோ, அப்புறம் நம்ம எவ்வளோ கருணாபாவாக இருக்கோமோ பக்தியில், கிருஷ்ண பக்தியில், வைஷ்ணவ சங்கில் இஸ்கான்னு நம்ம ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில் நம்ம வந்து ரொம்ப நம்ம எவ்வளோ அப்படி இருக்கோமோ, பகவான் நம்மளை அப்படி அவ்வளோ நம்ம பகவான் நம்ம கிருஷ்ண பக்திக்கு நம்ம அவ்வளோ நம்ம அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு அவ்வளோ இது பண்ணுவார். சப்போஸ் நம்ம வைஷ்ணவன் தான் பண்ணிட்டு பக்தியும் பண்ணிட்டு எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வாழ்க்கை இன்னும் நாசமாக தான் போகும், இன்னும் சீரழிஞ்சு போகும். நம்ம நினச்சி ஒன்றும் நடக்காது. ஏன்னா கெட்ட நினச்சி நம்ம பண்ணால் ஒன்றும் நடக்காது, தெரியும். எதுவுமே நடக்காது கெட்ட நினச்சி பண்ணால். நல்ல நினச்சா நடக்கும், கெட்ட நினச்சா நடக்காது, தெரியும். அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? மேலே இருந்தவன் திடீர்னு கீழே போயிடுவான். கீழே போயிட்டே இருப்போம். சாக்கடை நிலமாயிரும் நமக்கு வாழ்க்கையில். அப்புறம் நம்ம கடைசியில் யோசிப்போம், ஏன்டா நம்ம வைஷ்ணவன் தான் பண்ணோன்னு, எந்த ஆளை பகச்சிருந்தோம். அப்படி யாரும் அப்படி ரியலைஸ் பண்ண வச்சுருவோம் பகவான், அப்படி உணர வச்சுருவோம் நம்மளை. அதனால் வைஷ்ணவன் இருந்தால் வந்து நாம் அப்புறம் இஸ்கான்லே நம்ம இஸ்கான தெரியும், 4 நியமம் இஸ்கான தெரியும். பிரபுபாதா, ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், கௌடியா வைஷ்ணவ், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இஸ்கான்னா எல்லாருக்கும் தெரியும். இஸ்கான்னா பிரபுபாதா தெரியும், இஸ்கான்னா கிருஷ்ண பக்தி ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நம்ம இஸ்கான் கோயில் வந்து எல்லாம் தெரியும். நமக்கு 600 + 800 கோயில் இருக்குது நம்ம இஸ்கானோட இந்தியாவிலே, பாரத் நாட்டிலே, நம்ம இந்தியாவிலே. ஸோ அப்போது நம்ம தெரியும் இஸ்கானில் வந்து நோ இல்லிசிட் செக்ஸ் தெரியும். இல்லிகேட் செக்ஸ்னால் பொம்பளை பொறுக்கி தெரியும். காம் குரோத் நம்ம தெரியும், காம் வாசனா. நான் அன்றைக்கே சொன்னேன், முந்தானத்தி இந்த ஹனுமான் ஜெயந்தி வீடியோவில் நான் சொன்னேன், முந்தானத்தி நான் சொன்னேன் தெரியும் அன்றைக்கி அந்த வீடியோவில். உலகத்தில் காம் வாசனங்கிறது பௌதிக உலகத்தில், மட்டீரியல் வேர்ல்டு, மனுஷ வாழ்க்கையில், ஹியூமன் லைஃப்பில், ஹியூமன் பீங்கில் ரொம்பவே கேவலமானதுன்னா காம் வாசனா. பொம்பளை ஆசை, பொம்பளை பொறுக்கி, சாரி வல்கர் வேர்ட்ஸ் வேண்டாம். அப்படின்னா பெண் ஆசை, பொம்பளை சொல்ல முடியாது, இது கொஞ்சம் அக்கோட இருக்குது. பெண் ஆசை, பெண் சுகம், அப்படி பெண் ஆசை அப்படின்னா பெண் ஆசைனாலே காம் வாசனை தான் அர்த்தம் பௌதிக உலகத்தில், மட்டீரியல் வேர்ல்டில். அதனால எங்கள் இஸ்கான்லேயும் 4 இந்த கௌடியா பரம்பரை இருக்கேன், வைஷ்ணவ இருக்க இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் ரொம்ப சுத்தமானது, ரொம்ப சுத்து, ரொம்ப சுத்துனா ஹரிநாம், இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம், இந்த வைஷ்ணவ சங் கௌடியா வைஷ்ணவ் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அடிச்சிருக்கேன் இஸ்கான்னு. இது ரொம்ப சுத்தமான இந்த இதில் நம்ம வைஷ்ணவ குரு, கௌடியா வைஷ்ணவ பரம்பரை ஆச்சாரியர் குருலாம் இருக்காங்க. ஆனால் இந்த இந்த இஸ்கான இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் சங்க ரொம்ப சுத்தமாக பார்க்குறாங்க இந்த கிருஷ்ண பக்தியில், ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில். இந்த இஸ்கான்ட்ட தெரியும் உங்களுக்கு எல்லாரும். அதனால் நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ, எவ்வளோ பெண் ஆசை இல்லாமல் காம் குரோதம், இந்த குரோதம் வேற, காம் வாசனா, காமத்தை நம்ம உள்ளே வரவிடாமல் தடுக்கணும். அதை அந்த மாயா எல்லாம் பண்ண விடும். மாயா நம்ம எல்லாம் பண்ண விடும், கெட்டது எல்லாம் உலகத்தில். ஆனால் அந்த மாயாவே நம்மளை அடக்கிக்கணும். நம்ம மாயாவே இந்த கையில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னா ஒரே இதுதான். நான் அன்றைக்கே சொன்னேன், ஹரிநாம் இஸ்கானில் ஹரே கிருஷ்ண மாமந்திரம், இஸ்கானில் ஹரே கிருஷ்ண மூமெண்ட், வைஷ்ணவ சங், அவ்வளோதான். இது பண்ணால் போகிறோம். ஏன்னா இது நம்ம உடம்பு மட்டும் இல்லை, மண் மஸ்திஷ் ஆத்மா சொல்லுவார். நம்ம புத்தி, நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம ஆத்மா ஃபுல்லாக சுத்தமாக்கிரும். சுத்திகரன். நம்ம கங்கா ஸ்நான் போகிறோம், கங்கையில் குளிக்க போகிறோம் சுத்தமாகிறதுக்கு. நான் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு பிராயஷ்சித்தம் தேட போகிறோம். ஆனால் அது பிராயஷ்சித்தம் கிடையாது. நம்ம எவ்வளோ பாவம் மட்டுமே கங்கையில் குளிக்க போகிறோம்.
கங்காவே அவபவித்திரமாயிரும். அது கங்காவே நம்ம நாசப்படுத்துகிறோம். பாவம் பண்ணிட்டு திரும்ப கங்கையிலே போகிறோம். அப்போ கங்காவை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம், தானும் அசுத்தமாகறோம். ஆனால் அது உண்மையான சுத்தம் கிடையாது. உண்மையான சுத்தம் எது தெரியுமா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரிநாம். இஸ்கானில் ஹரே கிருஷ்ண மூமெண்ட் இருக்கேன், வைஷ்ணவ் சங் இந்த இஸ்கானில், அதுதான் ஹரே கிருஷ்ண மூமெண்ட். வைஷ்ணவ் சங், கிருஷ்ண பக்தி, இஸ்கான், வைஷ்ணவ் சங், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இது பிரபுபாத உருவாக்குனது. நம்ம குரு, நம்ம வைஷ்ணவ குரு, ஆச்சாரிய பரம்பரா, நம்ம பிரபுபாத குரு. இஸ்கானில் நம்ம டிவோட்டியாக இருக்க இவ்வளோ வருஷம் தெரியும், பிரபுபாதா தெரியும் நம்மளை. அப்போ பிரபுபாதா இதை உருவாக்கியிருக்காருன்னா என்ன காரணம்னா, எப்போவுமே சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, பகவான் நாமத்தை ஜெபிங்கோ, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். சாண்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா அண்ட் பி ஹாப்பி. சாண்ட் அண்ட் பி ஹாப்பி. அப்படின்னா எப்போவுமே ஹரிநாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபிங்கோ, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். இதுதான் உண்மையான மருந்து. நம்ம உடம்புக்கு வியாதிக்கு மருந்து போடுறோம், மாத்திரை சிரப் என்னெல்லாம் குடிக்கிறோம். ஆனால் உண்மையாக வாழ்க்கைக்கு துக்கத்தை போக்கணும்னா உண்மையான மருந்து எதுன்னா அது ஒன்லி ஹரிநாம். வாழ்க்கை துக்கத்தை மெடிசின் என்னென்னா போக்கணும்னா அது மெடிசின் உண்மையானா ஹரிநாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், வைஷ்ணவ் சங், இஸ்கான், ஹரே கிருஷ்ண மூமெண்ட். இதுதான் உண்மையாக சிறந்தது. கிருஷ்ண பக்தி, ஹரி பக்தி, ஹரிநாம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இஸ்கானில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் சிறந்தது. ஏன்னா பௌதிக உலகத்துலேயும் ஆன்மீக உலகத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பௌதிக உலகத்தில் ரொம்பவே அந்த போக வாசனை சொல்லுவாள். போக வாசனை என்னன்னா ரொம்ப அனுபவிக்கிற புத்தி. அனுபவிக்கணும், எனக்கு அது அனுபவிக்கணும், எனக்கு பெண் ஆசை, காமம்னா இது நம்ம செக்ஸ், இல்லிகேட் செக்ஸ் எங்கள் இஸ்கானை சொல்லுவாள். அதுதான் பண்ணக்கூடாது. எங்கள் இஸ்கானில் பண்ண மாட்டாதான், ரொம்ப சுத்தமாக இருப்பா. தெரியும் 4 நியமம் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாதா நமக்கு இஸ்கானில் தெரியும். 4 நியம், 4 ரூல்ஸ் இஸ்கானில் தெரியும். சுத்தமாக இருப்பா இஸ்கானில். அதனால் இந்த காமம் குரோதம், இந்த காமம் குரோதம் இருக்குல்ல, காமம்னா நம்ம தெரியும். காமம்னா என்னது? பெண் ஆசை. குரோதம்னா கோவம், ஆங்கிரி. ஆனால் இந்த காமமும் குரோதமும் வந்துன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிடும், நாசமாக போயிடும் லைஃப் அதனால் இந்த காமத்தையும் குரோதத்தையும் நம்ம வெளியில் எடுக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது, வேற ஒன்றும் பண்ண, ஒரே வழி தான் இருக்குது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரிநாம், இஸ்கானில் சேர்ந்துருங்கோ, ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில் சேர்ந்துருங்கோ, வைஷ்ணவ் சங், பாகவதம், பகவத்கீதா, அவ்வளோதான். இதை கேட்டுட்டே இருக்கும். கதை, ஹரிநாமம், ஹரிகதா, சிரவணம், கீர்த்தனம், நித்தியம் பாகவத சேவையாம், பகவத் சேவை. இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரியாலிட்டி தான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, பகவத் சேவை, டிவோஷனல் சர்வீஸ், இதுதான் உண்மையான பக்தி. இதுதான் பக்திக்கு லட்சணம். பாக்கி நமக்கு எதுவும் சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கையில். மட்டீரியல் வேர்ல்டில், அந்த பௌதிக உலகத்தில் நமக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? இந்த மட்டீரியல் வேர்ல்டுனாலே ஒரு நரகம். மட்டீரியல் வேர்ல்டுனாலே என்னது? கஷ்டம்தான். ஏன்னா பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே பகவத்கீதாவில் சொல்லிட்டார் அவர். துக்காலயம், இஸ்காலையும் சொல்லுவார், துக்காலயம் அசாஸ்வதம். சாரி சார், அசாஸ்வதம் இல்லை, துக்காலயம் சாஸ்வதம். துக்காலயம் சாஸ்வதம் அப்படின்னா இங்கே எப்பவுமே துக்கம்தான் கிடைக்கும். இந்த கலியுகத்தில், இந்த பௌதிக உலகத்தில், மெட்டீரியல் வேர்ல்டில் இங்கே எப்போ துக்கம்தான் கிடைக்கும். நம்ம எவ்வளோ நம்ம நினச்சின்னு போனாலுமே சந்தோஷம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பு இதெல்லாம் கிடைச்சாலுமே ஒன்றும் நமக்கு கிடைக்காது. துக்கம்தான் கிடைக்கும், கஷ்டம்தான் வரும். நம்ம நினச்சபடி நடக்கும், நல்லது நினச்சா நடக்கும்.
கெட்ட நினச்சி கெட்டவனுக்கு நடந்ததே கிடையாது. ஆனால் நல்லது நினச்சா கண்டிப்பாக நடக்கும். நல்லது நினச்சா, நல்ல ஆசை, நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல சேர்க்கை, நல்ல சேர்க்கைனா நம்ம இஸ்கான், நம்ம வைஷ்ணவ சங்கு புனிதமானது ரொம்ப. இஸ்கான் ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில், இஸ்கானில் வைஷ்ணவ சங் கிருஷ்ண பக்தி நிஜமாவே. நான் அன்றைக்கே ஏற்கனவே ஒரு நிறைய வீடியோ அன்றைக்கே நான் சொன்னேன், முந்தானத்து வீடியோவில் ஹனுமான் ஜெயந்தியில். இந்த வைஷ்ணவ சங்குங்கிறது, சத் சங் வைஷ்ணவ சங்குங்கிறது ஒரு அது என்ன சொல்வது, ஒரு அமிர்தம் கூட சொன்ன அன்றைக்கே சொன்னேன். லோட்டஸ் மாதிரி அமிர்தம், எல்லாம் ஒன்று தான், உண்மையான அமிர்தம். ஆஸ்வாதன் ரஸ் கிருஷ்ண பக்தி, அதுதான் பக்தி. ஸோ நம்ம இதை புரிஞ்சுட்டு பகவான் பக்தி பண்ணி கிருஷ்ண பக்தி, இந்த வைஷ்ணவ சங்கில் கூட இந்த இஸ்கான்லேருந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு ஹரிநாமத்தை ஹரிநாம ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்லி எல்லாம் நம்மளால் எவ்வளோ முடிஞ்ச சேவா பண்ணி வைஷ்ணவன் தான் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. நோ வைஷ்ணவ் கிரிட்டிசைசம், நோ வைஷ்ணவன் தான் நாம் அபராத் நம்ம அவாய்டு பண்ணோம். இது நம்ம பண்ணோம் போச்சு, பகவான் நம்மளை அப்படியே பாடாப்படுத்திடுவார். அவரை நம்ம ஏண்டா பகச்சிருந்தோம், இவனை ஏண்டா வைஷ்ணவன் தான் பண்ணோன்னு நம்ம அப்படி உணர வச்சிருவோம், ரியலைஸ் பண்ண வச்சிருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ சேவை பண்ண முடியுமோ, நம்மளால் அடுத்தவனுக்கு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ நம்ம அதான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த உலக கெட்டது பண்ணால் நம்ம கெட்டது தான் வரும், திருப்பியும் 10 மடங்கு ஜாஸ்தி நமக்கு அடிக்கும் திருப்பியும் ரிட்டன். நம்ம நல்லது பண்ணோம்னா நல்லதே தான் நமக்கு வரும். நல்லதே நினைக்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும், எதுக்கு சொல்லியிருக்கா இதுதான். ஸோ அதுதான். ஸோ நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ நம்ம கிருஷ்ண பக்தியில் வைஷ்ணவ இஸ்கான் நம்ம திவாரியாக இருந்தோம் நான் இருக்கோம்னா எல்லாருமே நீங்களும் ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில் இருக்கேன்னா இஸ்கானில் எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ சேவா, பகவான் சேவா பக்தி எவ்வளோ சேவா பண்ண முடியுமோ, எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ ஹரிநாமத்தை சாண்டிங். நீங்கள் தீக்ஷா எடுத்து நீங்கள் இனிஷியேட்டுக்கு 16 மாலா டெய்லி பண்ணியானோம். இஸ்கானில் தெரியும் 16 ரவுண்ட்ஸ். அப்புறம் பாகவதம் பகவத்கீதா கேட்குறது, கதா கேட்குறது, ஹரி கதா, ஹரி கீர்த்தன், ஹரி ஸ்மரன், கிருஷ்ண பக்தி. ஏன்னா இந்த காது இருக்க ஸ்ரவணம் கீர்த்தனம், ஸ்ரவணம் அப்புறம் கீர்த்தனம், அவ்வளோதான். ஸ்ரவணம் தான் ஹரி கதா, பகவான் கதை கேட்கறது ஹரி கதா. கீர்த்தனம் தான் ஹரிநாம் சங்கீர்த்தன், அதுதான். அதுக்கு இஸ்கானில், எங்கள் இஸ்கானில் நிறைய வழியும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நகர் சங்கீர்த்தன் இருக்குது, ரத் யாத்திரா இருக்குது, பாகவத் சப்தா இருக்குது, என்னெல்லாம் வழி இருக்குது இஸ்கானில். ஆனால் நம்ம அதை கடைப்பிடிக்கணும், நம்ம அதை ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறோம். பிரபுபாத பாவனங்க நம்ம குரு, நம்ம பிரபுபாத பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுற பாவம். ஆனால் அவர் எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்து நம்ம குரு நமக்காக, நம்ம குருவை நமக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி கொடுத்து சுவிதா கொடுத்துக்காரு. ஆனால் நம்ம மர மண்டைக்கு இன்னும் ஏறல, அதான் சொல்ல முடியும். நம்ம மர மண்டைக்கு நம்ம புத்திக்கு இன்னும் ஏறல. நமக்காக நம்ம குரு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, பிரபுபாதா ஸ்ரீல பிரபுபாதா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு, நம்ம குரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வைஷ்ணவ பரம்பரை, இந்த கிருஷ்ண பக்தி, இந்த ஹரிநாமத்தை முன்னேற்றணும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நமக்கு ஏன் இன்னும் புரியல? நமக்கு அது புரியணும், அவர் கஷ்டத்தை ஏன் புரியல? நமக்கு இந்த புத்திக்கு ஏறல, மரமண்டைக்கு. நம்ம ஈகோ அகம்பாவம் பார்ஷாலிட்டே இருக்கோம்ல வைஷ்ணவன் தான். அடுத்தவன் நல்ல குத்தம் சொல்லி தெரியுது, தான் எப்படின்னு தெரியாது, தானோட யோகியத்தை தெரியாது, தான் எப்படி அவன் யோகியத்தை தான் தெரியாது. அடுத்தவன் வாழ்க்கையில் சுரண்டி எடுக்கிறதுக்கு, அடுத்தவன் பற்றி குத்தம் சொல்கிறதுக்கு, அடுத்தவன் கொடைச்சல் கொடுத்து அப்படி கொடுப்பா வாழலாம். சரி, நானும் வைஷ்ணவன் தான் பண்ணக்கூடாது தான் இருக்கேன். நானும் இஸ்கானில் கிருஷ்ண பக்தியாக இருக்கேன், டிவோட்டியா வைஷ்ணவ சங்கில் ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில் நானும் இருக்கேன். உங்களுக்கு தெரியும், 10-11 வருஷமாகவே இருக்கேன் நான் டிவோட்டியாக இருக்கேன் இஸ்கானில். 10-11 இயர்ஸாகவே இஸ்கானில் இருக்கேன், ஹரே கிருஷ்ண மூமெண்ட்டில் வைஷ்ணவ சங்கில். ஸோ நானும் வைஷ்ணவன் தான் பண்ணக்கூடாது, நானே பண்ணுறேன். நான் கண்டி மாலை துளசி மாலை போட்டுருக்கேன் கழுத்தில். ஸோ நான் பண்ணக்கூடாது தான். ஸோ ஸோ சரி, ஸோ நம்ம இதை அவாய்டு பண்ணலாம். வைஷ்ணவன் தான் நம்ம பாட்டு நம்ம பக்தி பண்ணிட்டு, பகவான் பக்தி பகவத் சேவை நம்ம பக்தி பண்ணிட்டு பகவத் தாம்
பகவான் தாம், பகவத் பிராப்தி, பகவான் தாம் நம்ம பாட்டு போயிடணும். எல்லா வைஷ்ணவ் சங் கூட சத் சங் கூட இருந்து வைஷ்ணவ் சங்கில் இருந்து பகவத் தாம் போயிடணும். இதான் நம்ம லட்சியம், இதான் நம்ம கனவா ஆசையாக இருக்கும். சரி, நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ சிவானந்த பண்டித் வந்து ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம், இந்த மொபைல் வந்து பண்டாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ ஒரு நிமிஷம், மொபைல் இப்போ தான் ஹேங் ஆகிடுது திடீர்னு. நிஜம் மொபைல் ஸ்டார்ட் பண்ணா நம்ம சிவானந்த பண்டித் பற்றி நம்ம சொல்லலாம், பேசலாம். இன்றைக்கி நம்ம இஸ்கானில் கௌடியா பரம்பரா சிவானந்த பண்டித் நமக்கு எல்லாரும் தெரியும். இஸ்கானில் ஹரிகிருஷ்ண மூமெண்ட்டில் நித்யானந்த் மகாபிரபு வந்து அவர் மேலே கோபப்பட்டார். கௌரவத்தாய் நம்ம சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த மகாபிரபு இஸ்கானில் தெரியும் கௌரவத்தாய். ஒரு நித்யானந்த மகாபிரபு வந்து சிவானந்த பண்டித்தை எத்தி உதைச்சிட்டார். எதுக்கோ காரணம் அது. நாங்கள் அந்த அந்த 2 நிமிஷம் தான் இன்னும் அந்த ஸ்டோரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் தான், 2 நிமிஷம். ஆமாம், ஒரு நிமிஷம். இந்த மொபைல் வந்து ஹேங் ஆகிடுது. நான் அந்த மாதிரி சாரி. ஸோ சிவானந்த பண்டித் இல்லை அவர் பேர். சிவானந்த பண்டித் வந்து யாரோ பிஸ்னஸ்மேன் பேர் இந்தியாவில். அப்போது இந்த இஸ்கானில் கௌடியா பரம்பரா வைஷ்ணவ ஹரிகிருஷ்ண மூமெண்ட் இருக்கு. அப்போ அதில் போட்டிருக்கு அவர் பேர் சிவானந்த சேனா. அப்போது போட்டிருக்கிறதுல சிவானந்த ஹேட் 3 sons. அவர் பையன் பேர் வந்து சைத்தன்ய தாஸ், ராமதாஸ், பரமானந்த தாஸ், கவி கர்ணபுரா. சிவானந்த வாஸ் ஆஃப் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு's intimate associates, directed by the Lord. He escorted the Gaudiya devotees to Neelachala every year, providing them with food and lodging along the way. அப்போது சிவானந்த ஸ்ரீவாஸ் பண்டித் தெரியும். ஸ்ரீ சிவானந்த சேனா டிசைபிரஸ்ட் இந்த இஸ்கானில் டிசைட்ரி. அப்போது சிவானந்த சேனா வந்து தெரியும். ஒரு என்னாச்சுன்னா நித்யானந்த் மகாபிரபு வந்து கௌரவத்தாய் அவர் வந்து அவர் வந்து சிவானந்த சேனா வந்து எத்தி உதைச்சிட்டார். என்ன தெரில. ஆனால் என்னாச்சுன்னா என்ன காரணத்தை அவர் கோவம் வந்துட்டு அப்போ சிவானந்த சேனாவை ஒரே எட்டி மிதிச்சிட்டார் அவர் நெஞ்சில். அந்த ஒரு ஃபோட்டோவும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தெரியாது பார்க்க பாருங்கள். அதில் பாருங்கள், அதில் நம்ம கௌரவத்தாய் இஸ்கானில் நித்யானந்த் மகாபிரபு வந்து சிவானந்த சேனாவை எட்டி உதைக்கிறார். இந்த ஃபோட்டோ இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தள்ளி பார்த்தா நித்யானந்த் மகாபிரபு இஸ்கானில் கௌரவத்தாய் நித்யானந்த் மகாபிரபு அதில் சிவானந்த சேனாவை எட்டி உதைக்கிறார். யார் என்னன்னு தெரியல, என்ன காரணம் தெரியாது, நம்ம ஸ்டோரி தெரியாது. நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் ஸ்பெஷலாக அந்த வீடியோ கொண்டு வரேன். சிவானந்த சேனாவை எதுக்கு இஸ்கானில் நம்ம கௌரவத்தாய் நித்யானந்த் மகாபிரபு எதுக்கு அவர் எட்டி உதைச்சார். ஸோ நம்ம தெரியும், நம்ம இஸ்கான் இயக்கத்தை இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், கௌடியா வைஷ்ணவ் சங் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், இஸ்கான் இன்டர்நேஷனல் சொசைட்டி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை நம்ம வந்து பிரபுபாதா, நம்ம ஸ்ரீல பிரபுபாங்க, நம்ம இஸ்கான் வைஷ்ணவ குரு ஆச்சாரிய பரம்பரா, அவர் அனுகிரகத்தால், அவர் கிருப்பையால் நல்லா ஓடின்னு இருக்கு. நம்ம இன்றைக்கி புது தமிழ் புத்தாண்டு, இன்றைக்கி தமிழ் நியூ இயர், விஷுக்கனி, இன்றைக்கி நம்ம வேண்டிப்போம் பகவான்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட,
சைத்தன்ய மகாபிரபு கௌரவனிதாட்ட வேண்டிப்போம், ஜெகநாத்ஜிட்ட வேண்டிப்போம். பகவானை இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கௌரவனிதாய் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்ஜி நம்ம எல்லார்ட்டும் இன்றைக்கி வேண்டிப்போம். நமக்கு இன்னிலேருந்து பகவான்கிட்ட நம்ம வேண்டிப்போம். இன்னிலேருந்து நமக்கு எல்லாருக்கும் நல்ல காலம். இஸ்கான் நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம நல்லா ஸ்மூத்தாக நல்லா போனோம். கடைசி வரைக்கும் சாகருக்கு வைஷ்ணவ சங்கில் பகவத் சேவையில் பகவத் தாம் போனோம்னா பகவத் பிராப்தி. இதோட நம்ம நிலைச்சிருக்கோம். இந்த பக்தி நமக்கு இஸ்கானில்